ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம மொபைலோட லாக் ஸ்க்ரீனில் நம்மளோட பேரை எப்படி செட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் போயிட்டு லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் ஆட்டு ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் செட்டிங்ஸ் போய் வந்தாலும் ஓகே தான். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் லாக் ஸ்க்ரீன் சிக்னேச்சர்னு கொடுத்துருக்கான். நிறைய மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண கேட்டிருப்பான். ஓகேவா? ஏதாச்சும் டெக்ஸ்ட் கொடுங்க அப்படின்னு. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி விட்டால் போதும். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச நேம் என்ட்ரு பண்ணி விட்டால் போதும். ஸோ எல்லா ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். பட் நேம் தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போய் எப்படி வரதுன்னு சொல்லித்தரேன். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடலாம். ஓகேவா? ஸோ A to Z எல்லா ஃபோன்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ நேம் தான் மாற்றி கொடுத்துருப்பான். ஒரு சிலதை சிக்னேச்சர் கொடுத்துருப்பான். ஒரு சில மாடலில் வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பான்.